தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆபாச விளம்பரங்களுக்கு தடை விதிக்க கோருவது பற்றி கூகுள் நிறுவனம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் இந்த நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். யார் தொடர்ந்த வழக்கு? கூகுள் இணையதளத்தில் ஆபாச இணையதளங்களுக்கான அந்த பரிந்துரைகளை வருவதற்கு தடை விதிக்க கோரிதான் சென்னையை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் ஞானேஸ்வரன் என்பவர் இந்த ஒரு புதுநல வழக்கை தொடர்ந்திருக்காரு. இந்த மனுவை பார்க்கும்போது, அதாவது இந்த இணைய பயன்பாளர்கள் கூகுள் தேடுதலில் அடிக்கடி பயன்படுத்தும் அந்த வார்த்தைகளை வைத்து சில தனியார் நிறுவனங்கள் தங்களுடைய அந்த விளம்பரத்தை பிரபலப்படுத்தும் அந்த ஒரு வசதியை இந்த கூகுள் நிறுவனம் தற்போது வழங்கியுள்ளது. ஆனால் இதை சில தவறான நபர்கள் ஆபாச இணையதளங்களுக்கான அந்த பரிந்துரைகளை விளம்பரப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆபாச புகைப்படங்கள் கொண்ட அந்த விளம்பரங்கள் இந்த இணையத்தை பயன்படுத்துவோருக்கு மிகவும் தர்ம சங்கடமான நிலை ஏற்பட்டது என்றும் குழந்தைகள் தவறான பாதைக்கு செல்வதற்கான ஒரு அபாயத்தை ஏற்படுத்துவதாக இந்த மனுவில் தெரிவித்தார். இந்த மனுதான் இன்று பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு விசாரணைக்கு வந்தபோது இந்த ஒரு மனு தொடர்பாக கூகுள் நிறுவனம், மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் 2 வார காலங்களில் உரிய அந்த விளக்கம் அளிக்க வேண்டும், பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து இந்த ஒரு வழக்கை தள்ளி வைத்துள்ளது. நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு.